ஒரு ஆணோட அன்றாட வாழ்க்கையில சொல்லப்படாத கடமைகளும் தியாகங்களும் நிறைய இருக்கு. அத பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒருத்தரோட தினசரி போர் உண்மையிலே எங்க தொடங்குது? பெரிய விஷயத்துல இல்ல, ஒவ்வொரு நாள் காலையிலயும் தான். அதுவும் அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே காலை 6 மணிக்கே அந்த போர் தொடங்கிடுது. ஒவ்வொரு நாளும் பொறுப்புகளோட தான் விடியுது. நாள் தொடங்குறதே அம்மாவோட செல்ல அடட்டல்லையும் மனைவி கொடுக்கிற காஃபிலையும் தான். ஆனா அந்த காஃபி கூட வேலை பட்டியலா தான் தெரியுது. போக போக அவரோட சுதந்திர வெளி சுருங்கிக்கிட்டே வருது. ஒரு காலத்துல ஓய்வெடுக்கிற இடமா இருந்த வீடு இப்போ வேற மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, வீடு ஒரு ஆபீஸ் மாதிரி ஆயிடுச்சு. காலை எங்க நீட்டணும், சட்டை எங்க வைக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு ரூல்ஸ் வந்துருச்சு. இதனால அவரோட சோஷியல் லைஃபும் பாதிக்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜுக்கு உடனே ரிப்ளை பண்ண காலம் எல்லாம் போச்சு. மச்சி பிஸியா இருக்கேன்டான்னு ஒவ்வொரு தடவையும் பொய் சொல்லும் போதும் அவனோட மனசு வலிக்குது. இந்த பொய்கள் நண்பர்கள் கிட்ட இருந்து அவரை தூரமாக்குது. அடுத்ததா சுமைகளோட கணக்கு. மாச சம்பளம் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாடகை, லோனுன்னு பாதி காலி ஆயிருது. இங்க தியாகங்கிறது ஒரு ஆப்ஷன் இல்ல, அது ஒரு கட்டாயம். தனக்கு பிடிச்சத வாங்கணும்னா கூட 1000 தடவை யோசிக்க வேண்டியிருக்கு. பாருங்க, அவர் ஒரே நேரத்துல ஒரு மகனா, கணவனா, ஊழியனா இப்படி பல பாத்திரங்கள்ல வாழ்றாரு. ஆனா இதுல எல்லாம் அவர் எங்க இருக்கிறாரு? இப்போ அவர்கிட்ட போய் உனக்கு என்னப்பா பிடிக்கும்னு கேட்டா பதில் பெரும்பாலும் மௌனமா தான் இருக்கும். ஏன்னா அவருக்காகவே வாழ்ந்து ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்து சொல்லப்படாத வழிகள். இவ்ளோ போராட்டத்துக்கு நடுவுலயும் அவருக்காகவே ஒரு சின்ன நேரம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பைக்ல கேட் கிட்ட உட்கார்ந்துருக்கிற அந்த 10 நிமிஷம் தான் அது. அப்ப மட்டும்தான் அவர் அவரா இருக்கிறாரு. ஆம்பளைங்க அழக்கூடாதுன்னு சொல்லியே எல்லா வலியையும் மனசுக்குள்ள புதைக்க வச்சுட்டாங்க. தன் வழியை யார்கிட்டயும் சொல்ல முடியாம மெதுவா ஒரு புதை மணலுக்குள்ள போற மாதிரி உணர்றாரு. இதுதான் நிஜம். நல்ல மகனா இருக்க நினைச்சா கணவனா தோத்து போறாரு, நல்ல கணவனா இருக்க நினைச்சா மகனா தோத்து போறாரு. இந்த முக்கோண போர்ல நசுங்கிறது அவரோட மனசுதான். ஏன் நான் இதெல்லாம் பண்றேன்னு ஒரு கேள்வி வரும்போது அவர் கண்ணு முன்னாடி ஒண்ணு வந்து நிக்கும். அதுதான் அன்போட உச்சம். வேற என்ன? அவரோட குடும்பத்தோட முகங்கள் தான். அந்த ஒரு சிரிப்புக்காகத்தான் இத்தனை வலியையும் அவர் தாங்கிக்கிறாரு. அதனால இது அவரோட இயலாமை இல்ல, இது அவரோட அன்போட உச்சம். அவரோட தியாகம் தான் அந்த அன்பு. சரி, இந்த அன்பென்ற சிறையில அவர் எதை இழந்தாரு, எதை பெற்றாரு? யோசிக்க வேண்டிய கேள்வி இல்லையா?